டிஓபி சீரிஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடல், மதன் கார்க்கி வந்து ஒரு எப்படி சொல்றது? ஒரு நவீன கவிஞர்ன்னு சொல்லலாம். ஏன்னா, வாலி அவர்கள் வந்து எப்படி வந்து அந்த சிச்சுவேஷன அந்த அந்த பாட்டுல சம்மந்தப்பட்டவங்க அந்த மாரியான எல்லா சூழலையுமே எடுத்துக்குவாரோ, இல்ல அத பாட்டுக்குள்ள கொண்டு வந்துருவாரோ, அந்த மாரியான ஒரு திறமை கொண்டவர் கார்க்கி அவர்கள். என்னைக்குமே ஒரு பழமொழி ஒண்ணு நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, "வாத்தியார் புள்ள மக்கு" அப்படின்னு. வாத்தியார் புள்ள மக்கு இல்ல, வாத்தியார விட பிரில்லியன்ட் அப்படின்னு நிரூபிச்சவர் தான் மதன் கார்க்கி. அவரு பண்ண சம்பவங்கள்ல சிறப்பான சம்பவம் தான் இந்த பாட்டு. கால் முளைத்த பூவே என்னோடு பலே ஆடவாவா. சரி, இது என்ன சம்பவம்? இந்த பாட்டு நார்மலான பாட்டு தானே. இதுல என்ன அப்படி ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, இருக்குங்க. என்னன்னா, இந்த பாட்டு வந்து ரஷ்யாவுல நடக்கும். அதாவது கதைப்படி சூர்யா அவர்கள் வந்து அங்க ரஷ்யா போய் ஒரு கிளப்ல நடக்கிற சாங் இது. ஸோ ரஷ்யாவுல என்னெல்லாம் ஃபேமஸோ, அதையெல்லாம் ரொம்ப அழகா பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருப்பாரு மதன் கார்க்கி அவர்கள். கோல்க நதி போலே இல்லாமல் காதல் பாடவாவா. ரஷ்யாவுடைய ஃபேமஸான பொருள் எல்லாத்தையும் சொன்னாலும், இவருடைய ஃபீல்ட உள்ள கொண்டு வரணும் இல்லையா? அதனால ரஷ்யாவுல ரொம்ப ஃபேமஸான, ரொம்ப புகழ்பெற்ற கவிஞரான இவரையும் பாட்டுல ரொம்ப அழகா கொண்டு வந்திருப்பாரு. சோவியத் ஓவிய கவிதைகளை. சரி, இது மட்டும் தான் அந்த பாட்டுடைய சிறப்பா? ரஷ்யாவுடைய சிறப்ப மட்டும் தான் சொல்லியிருக்கானான்னா, இல்ல. ரொம்ப அழகான காதல் பாட்டு. சொல்லப்போனா இந்த படத்துடைய மதன் கார்க்கி அவர்களுடைய அந்த ஃபில்மோகிராஃபிலேயே ரொம்ப அண்டர் ரேட்டட் சாங்ன்னு இத தாராளமா சொல்லலாம்.